வணக்கம். பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் PS2 வெளியாயிடுச்சு. நானும் அது வெளியான 2ஆம் நாளே பார்த்துட்டேன். முதல் நாளே பார்த்துருக்கணும். இது 2ஆம் பாகம் தானே, அதனால் 2ஆவது நாள் பார்த்தேன். கொடுத்த காரியத்தை முடித்து விட்டாய் தோழா. வானர் பரம்பரை சுத்த வீர பரம்பரை. பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் எப்படி இருக்குது ஒரு கேள்வி கேட்டால், என்னை பொறுத்த அளவில் சொல்கிறேன், முதல் பாகத்தினுடைய எதிர்பார்ப்பு, முதல் பாகத்தினுடைய வேகம், அத்தனை விஷயங்கள்லாம் 2ஆம் பாகத்தில் கொஞ்சம் குறைவாக இருந்ததோ போல் எனக்கு தோணுச்சு. நான் ஒரு ரசிகன். முக்கியமாக என்னை பொறுத்த மட்டும் இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முதல்ல எடுக்கப்பட்டுருச்சு, இப்போ பிரிக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். 2ஆம் பாகம்னு இப்போ பாகுபலி 2ஆம் பாகம் எடுத்தாங்க தனியாக. முதல்ல கொஞ்சம் எடுத்திருப்பாங்க, அப்புறம் 2ஆம் பாகம்னு எடுத்தாங்க. இது 2ஆம் பாகத்துக்கான பணிகள் என்னன்னு நமக்கு தெரியல. இது முதல்ல எடுத்த மாதிரி தான் இருக்குது. முதல் பாகத்தை பொறுத்த மட்டும் கல்கி அவர்கள் 5 பாகத்தில் 1ஆம் பாகம் 2ஆம் பாகத்தோடு அந்த கதை முடிஞ்சு போகுது. எதில்? முதல் பாகத்தில். பாக்கி இருக்கக்கூடிய 3 பாகம், 3, 4, 5 கல்கியினுடைய பின்னூட்டம் இத்தனையும் இதுக்குள்ளே கொண்டு வரணும். இது சாதாரண வேலையே இல்லை. கரிகாலன் கடம்பூருக்கு வருவான் என்பது என்ன நிச்சயம்? வர சொல்லியது நான். இதை திரைக்கதையாக மாற்றுவதற்காக, வசனமாக மாற்றுவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சியில் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள், மணிரத்னம் அவர்கள், குமரவேல் அவர்கள், இவர்கள் 3 பேருக்கும் நம்ம ரொம்ப பாராட்ட சொல்லணும். வழக்கப்படி இது முதல் பாகத்தில் இருந்த போலயே இதுலேயும் இசை அபாரமான வேலை. அதே போல் ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் கட்டாயமாக விருதுக்குரிய அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். நடிகர்களுடைய நடிப்பு, எல்லா நடிகர்களும் அந்த பாத்திரமாகவே மாறி இருக்கிறாங்க. உன்னை பலி கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். ஓய் நம்பி, எல்லாம் இதனுடைய சிறப்பாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஐஸ்வர்யா ராய் எல்லாத்தையும் தாண்டி முதல் மதிப்பெண் பெற அந்த இடம் அவர்களுக்கு தான் கிடைக்குது. சோழ குலத்தையே வேரோடு அழிப்போம். அதுவும் அவருடைய இளம் வயது, அதே போல் அந்த ஆதித்த கரிகாலனுடைய இளம் வயது, அந்த பகுதிகள் காட்டப்படுறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. கவிதை போல் தொடங்குது. சின்னஞ்சிறு நிலவே என்னை விட்டு ஏனடி நீங்கினையோ. பிறகு அது எப்படி முடியுதுங்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த மட்டும் கதை படித்தவங்களுக்கு இதனுடைய பார்வை எப்படி, இப்போ தான் பொன்னியின் செல்வனை பார்க்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு பார்வை எப்படி. நான் என்ன நினைக்கிறேன்னா, பொன்னியின் செல்வன் படித்தது இல்லைங்க, ஆனால் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. உண்மையிலேயே அது அவர்களுடைய பார்வை, அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா அவங்க கதை படிக்கலை, அதனால் அவங்களுக்கு அதை பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்கிறாங்க, நடிச்சிருக்காங்க. காட்சிகள், அமைப்பு எல்லாமே மிக அற்புதம். அதை நம்ம குறையே சொல்ல முடியாது. இந்த தலைமுறைக்கு மட்டுமில்லை, அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுலேயும் என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவருடைய குரல் ஆரம்பிக்கிற போதே நமக்கு அந்த கதையில் ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஆண்டு 968, சோழர்களின் பூமி. இப்போ கதை படிக்காதவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, சரி. கதை படித்தவங்களுக்கு எப்படி இருக்குது? படித்தவங்க மட்டும் இல்லைங்க, நான்லாம் கதையோடையே வாழ்ந்துக்கிட்டே இருக்கவேன். எப்போவும் பொன்னியின் செல்வனை எந்த நேரத்தில் எடுத்து கேட்டாலும் நான் சொல்லுவேன். என்னை போன்றவர்களுக்கு இந்த படத்தை இவங்க இந்த அளவுக்கு கொண்டு கொடுத்துருக்காங்களேங்கிற ஒரு பாராட்ட முடியுதே தவிர, எதெல்லாம் பயத்தை தருது நல்லா ஏன் வச்சுக்கோங்க அப்படின்னா, சில மாற்றங்களை இவங்க செஞ்சுருக்கிறாங்க. கதையில் ராஷ்டிரகூட மன்னரோட போர் அதில் இவங்க ஜெயிக்கிறாங்க காட்டுறது, அது கல்கி சொல்லலை, சும்மா போகிற போக்கில் காட்டிட்டு போயிருப்பார், அவ்வளோதான். அடுத்ததாக ஒன்று என்ன அப்படின்னா, சேந்தன் அமுதன் தான் மதுராந்தகத்தேவன் அப்படிங்கிற ஒரு விஷயமும்
அந்த சேந்தன் அமுதன் தான் அருள்மொழிவர்மனுடைய சித்தப்பா அப்படிங்கிறதும், சேந்தன் அமுதன் தான் கண்டராதித்த சோழனுக்கும் செம்பியன் மாதேவிக்கும் பிறந்த குழந்தை. அந்த குழந்தை பிறந்தபோது பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தது, இறந்துருச்சுன்னு சொல்லி அதை புதைக்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. புதைக்க முயற்சி பண்ணுற அந்த பெண்மணி யாருன்னு கேட்டால் அவள் தான் ஊமை ராணி ஆகிய மந்தாகினியினுடைய தங்கச்சி. இப்போ அதை கண்டுபிடிச்சி அந்த குழந்தைக்கு உயிர் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தையை காப்பாற்றி அவளே வளர்க்க சொல்கிறாரு கருத்திருமன் ஒரு ஆள். பைத்தியக்காரன்னு கூட பின்னாடி வரும். அந்த இடத்தில் இன்னொரு குழந்தை கொண்டு வந்து வைக்கப்படுது. அவன் பாண்டிய நாட்டினுடைய இளவரசனாக இருந்தவன், நந்தினியோடு சேர்ந்து பிறந்த ஒரு குழந்தை. அந்த பாண்டி நாட்டு இளவரசனைத்தான் இங்கே அரண்மனையில் வளர்க்குறாங்க. அந்த விஷயம் அனிருத்தருக்கு தெரியும், மந்திரி. பட்டத்தரசியாகிய செம்பியன் மாதேவிக்கு தெரியும். இப்படி தெரிஞ்சிருந்தும் கூட அவர்கள் பரவாயில்லை, சோழ சாம்ராஜ்யத்தில் அவர்கள் அரியணை ஏறக்கூடாது அப்படிங்கிறத அவங்க முடிவோடு இருக்காங்க. அந்த செய்தி அடியோடு இதில் மாற்றப்பட்டிருக்கு. அது ரொம்ப வேதனையாக இருக்குது. சேந்தன் அமுதன் தான் மதுராந்தக சோழன் அப்படிங்கிற செய்தியை கல்கி சொல்லியிருப்பார். வரலாற்றில் இருக்கான்னு நமக்கு தெரியாது. இதில் அது இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, பூங்குழலி நான் அரண்மனையில் வாழ்வேன் கற்பனை பண்ணுறான்னு சொன்னால் அது உண்மையிலேயே அது நடக்குது. எப்போ? அந்த சேந்தன் அமுதனை அவர் திருமணம் பண்ணுறப்ப. சேந்தன் அமுதன் அரசனாகிறா, தனக்கு கிடைத்த மணிமுடியை அந்த சேந்தன் அமுதன் ஆகிய மதுராந்தக சோழனுக்கு அவர் சூட்டுறார். இதில் கதையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் காட்டப்படுற மதுராந்தகன் யார் என்றால் சின்ன பழுவேற்றையருடைய மருமகன். அதுலேயும் சரி இதுலேயும் சரி. அவர் முதல்ல சாதாரணமாக காட்டப்பட்டு, பிறகு பதவியின் மீது ஆசை கொண்டதாக காட்டப்பட்டு, பின்னர் சோழ நாட்டுக்கே எதிராக வர்ற அளவுக்கு வந்துட்டு கடைசியில் அவர்களோடு சேர்ந்து திருந்திடுறான். அவனுக்கு இந்த மணிமுடியை தர்றதாக காட்டப்படுறது. ஆனால் நமக்கு என்ன ஏமாற்றம்னா, அதில் சொல்லப்படுற மர்மங்கள், அந்த மர்மங்களை சொல்ல நேரம் இல்லையா, சொல்ல முடியலையான்னு நமக்கு தெரியலை. ஏன்னா நம்ம வெறும் பார்வையாளன் தானே. அடுத்ததாக ஆதித்த கரிகாலன் கொல்லப்படுற அந்த காட்சியில் எனக்கு தெரிஞ்சு கல்கியே அதுக்கு ஒரு முடிவு சொன்னாரான்னு தெரியல. கல்வெட்டுகள் என்ன சொல்லுது? ஆதித்தன் மறைந்தான் காரிருள் சூழ்ந்தது. இதுதான் கல்வெட்டுகளில் இருக்குது. அதாவது பெருவீரனாகிய ஆதித்த கரிகாலன், போர்க்களத்திலே சாதித்த ஆதித்த கரிகாலன் படுகொலை செய்யப்படுகிறான் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுடைய அந்த சூழலால். இதுதான் நமக்கு வரலாற்றில் கிடைக்கிறது. நந்தினியை நமக்கு கற்பனை பார்த்துருந்தானே, அந்த இடத்துல அவள் கையில் இருந்த அந்த வாள், மீன் சின்னம் பொறிச்ச வாள், ஆனால் ஒரு சாதாரண கத்தியில் குத்தி செத்து போகிற மாதிரி காட்டுறப்ப அவர்களுடைய காதல் முன்னிறுத்தப்படுகிறது, அவர்களுடைய உணர்வுகள் முன்னிறுத்தப்படுகிறது. ஆனால் அந்த மாவீரன் அந்த சிறு கத்தியில் அவர் குத்தப்பட்டு இறந்து போயிட்டாருன்னு காட்டுக்கிறப்ப நமக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் இறந்து போனது கூட கஷ்டமாக இல்லை, இப்படி இறந்து போயிட்டாரேன்னு கஷ்டமாக இருக்குது. அது மட்டுமில்லை, அந்த இடத்துல பெரிய பழுவேட்டராயர் எப்படி இருந்தார், வந்தியத்தேவன் எப்படி இருந்தான், மணிமேகலைங்கிற பாத்திரம் காட்டப்படவே இல்லைங்கிறது நமக்கு முதல்லே தெரியும். அது காட்ட முடியாது, நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. அதே போல் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் வர இடமெல்லாம் இந்த நாவலுடைய உயர்வு சிறப்பாக இருக்கும். இதில் அவங்க பெரும்பகுதி காணோம், 4ஆம் பகுதியில் வரக்கூடிய பகுதிகள் இல்லை. பின்னாடி அந்த நந்தினியும் மற்றவர்களும் சிந்திக்கிறது இல்லை. கதை முடிக்கிற போது மணிமேகலையினுடைய அந்த மரணத்தோட வந்தியத்தேவனுடைய அந்த தன்மையோடு அந்த கதையை முடிச்சிருப்பார். அப்படி முடிக்க வேண்டான்னு சொல்லிட்டு வீரத்தோடும் சிறப்போடையும் அதை முடிச்சிருக்கிறாங்க. கதை முடிச்சிருந்தாலும் கூட கதை படித்தவங்களுக்காக நான் சொல்கிறேன், நம்முடைய எதிர்பார்ப்புகளின்படி கல்கி என்ற ஒரு பெருமகனார் தன்னுடைய பேனாவில் எழுத்தில் கொண்டு வந்த செய்தியை, படித்தவர்களையெல்லாம் மிரள வைத்த செய்தியை திரைப்படத்திற்குள் கொண்டு வர முடிந்ததா என்றால், நான் பார்த்த அளவில், எனக்கு தெரிந்த அளவில் அதில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் கதையை படித்து வரக்கூடாது, இது இந்த தலைமுறைக்கான கதை என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். என்றாலும் கூட
இந்த முயற்சி, இந்த நூற்றாண்டுக்கான முயற்சி, வசனம் எழுதிய, காட்சி அமைத்த, நடித்த, திரைக்கதை எழுதிய, பின்னணியிலிருந்து பணியாற்றிய அத்தனை பெருமக்களையும் பாராட்டுவோம். இந்த நூற்றாண்டுக்கான பதிவு இந்த பதிவு. பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனாலும் இந்த ஆச்சரியத்திலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு தேவைதான். ஒருவேளை அடுத்த தலைமுறையில் வருகிறவர்கள் பொன்னியின் செல்வனை எடுக்க முயற்சிப்பார்களே ஆனால் அதற்கும் இது வழிவகுக்கும். ஏனென்றால் ஒரே கதை பல முறை தமிழ் திரையுலகில் படமாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவள்ளி 3 முறை படமாக வந்திருக்கிறது. தியாகராஜ பாகவதர் நடித்திருக்கிறார், டிஆர் மகாலிங்கம் நடித்திருக்கிறார், சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். உத்தமபுத்திரன் 2 முறை எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஒரே கதை மீண்டும் மீண்டும் வந்திருக்கு. அபூர்வ சகோதரர்கள்ங்கிற பேரில் எம்கே ராதா நடித்த அதே படம் பின்னாடி நீரும் நெருப்புங்கிற பேரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதில் நடிச்சிருக்கார். அப்போ ஒரு கதை காலங்காலமாக நடிக்கப்படும், காலங்காலமாக எடுக்கப்படும். எங்கள் ஊர்லேயே வள்ளி திருமண் நாடகத்தை திரும்ப திரும்ப போய் பார்ப்பேங்க. கதை தெரியாதா? தெரியும். ஆனால் இந்த முருகன் எப்படி பண்ணியிருக்காரு, இந்த வள்ளி எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த நாரதர் எப்படி பண்ணியிருக்காருன்னு நமக்கு பார்க்க தோணும்ல. அதுக்காக நம்ம போவோம். இந்த முறை மணிரத்னம் அவர்கள் தன்னுடைய பெரும் குழுவோடு பொன்னியின் செல்வனை பதிவு செய்திருக்கிறார். இனி வரும் தலைமுறைகளில் இதையே கையில் எடுத்துக்கொண்டு இன்னும் சில மாற்றங்களோடு புதிய டெக்னாலஜியோடு பொன்னியின் செல்வன் வரலாம், வர வேண்டும். அப்போதுதான் நம்முடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேறும். இளவரசே, ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன் இளவரசே. எனவே முதல் பாகத்திற்கு இருந்த அந்த ஒரு சிறப்பை போல 2ஆம் பாகத்திற்கும் இதனுடைய உழைப்பிற்காக, இசைக்காக, ஒளிப்பதிவிற்காக நாம் பாராட்டுவோம், பார்ப்போம். படத்தை பார்த்துருவோம். ஏன்னா என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லையா? அதனால் படத்தை பார்த்துருவோம். கதையை படிக்காதவர்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ளுங்கள். படித்தவர்கள் அவரவர் கருத்தை தெரிவியுங்கள். எப்படியாக இருந்தாலும் பொன்னியின் செல்வனுடைய இந்த பதிவு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று. அனைவருக்கும் பாராட்டுக்கள். மறக்காமல் பொன்னியின் செல்வனை பார்த்து வாருங்கள். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.